ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, சிம்சிட்டின்ற ஒரு சிமுலேட்டர் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம ஒரு சிட்டியை வந்து பில்ட் பண்ணி டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கேமு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். சரி வாங்க, இப்போ கேமுக்குள்ளே போகலாம். நம்ம உள்ளே வந்துச்சு. கேம் ஆஃப்லைன்லேயும் ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம சேவ் ஆகிக்கும் அதே ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் நம்ம சிட்டி. ஆக்சுவலி ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு, இருங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக இது நம்ம இனிமேல் தான் டெவலப் பண்ணணும். ஃபுல்லாக இதாக தான் இருக்குது, காடாக தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு சில இடம் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு அதான் பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுதான் ரெசிடென்டல் பில்டிங் கைஸ். இந்த பில்டிங் அப்கிரேட் பண்ணால் நம்மளுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே இதில் கொடுக்குற அப்ஜெக்டிவ்ஸ்லாம் முடித்தா ஏதோ ரிவார்டு கொடுக்குறாங்க போல். இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். கலெக்ட் மெட்டல், கலெக்ட் நேல்ஸ், அப்புறம் ஏதோ ரெசிடென்டல் ஜோன்னு போட்டிருக்கு. இது நம்மளோட பவர் பிளான்ட்டு. க்ரோவிங் சிட்டி. நம்ம நிறையா ரோட்ஸும் பில்டிங்கும் நிறையா கட்டணுன்றாங்க கைஸ். இன்க்ரீஸ் பண்ணணுன்றாங்க நிறையா. ஸோ வாங்க நம்ம இப்போது ரெசிடென்டல் பில்டிங்ஸ்லாம் கட்டுவோம். கொஞ்சம் இங்கே ஒன்று போட்டுருவோம், இந்த சைடு. அப்படியே அந்த லாஸ்ட்டில் ஒன்று வேணாம், இந்த சைடு போட்டுருவோம். லாஸ்ட்டில் போட முடியல, அந்த சைடு ஒன்று போடுவோம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இதை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் கேட்கும். அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல ஃபேக்ட்ரி, அப்புறம் அந்த இது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை கொடுத்தோன்னா நம்மளோட இதாயிரும். இப்போ இது வந்து 5வது லெவலில் இருக்குது கைஸ், அந்த பில்டிங் ரெசிடென்டல். அது லெவல் 6 பண்ணால் மேக்ஸு. நம்மளுக்கு பாப்புலேஷன் இப்போ 700 கிட்ட வந்துருச்சு. இது மாதிரி லெவல் 2ல் இருக்கோம் நம்ம. இந்த பில்டிங்க்கு ஸ்டீல் தேவை, இந்த பில்டிங்க்கும் ஸ்டீல் தேவை. இல்லை கேஷு தான் கொஞ்சம் இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதே மாதிரி இந்த கேமில் கேஷு கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் போல் நம்மளுக்கு. அதுதான் இங்கேயும் ஓப்பன் பண்ணியாச்சு, 2 கட்டி முடிச்சாச்சு நம்ம. இப்போ கொஞ்சம் ரோடு எதோ வர போட முடியுது பார்ப்போம். இது வர போடலாம். அதுக்கு மேலே அந்த இது முடிகிற வர போடலான்னு நினைக்கிறேன் கைஸ். அது வர அதுக்கப்புறம்லாம் லெவல் அப்கிரேட் பண்ணாதான் வருது. சரி வாங்க, ஒரு ஃபேக்ட்ரியை போட்டுருவோம் நம்ம. இங்கே இன்னொரு ஃபேக்ட்ரி போட்டுருவோம். ஃபேக்ட்ரியில் இருந்தால் நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. அவங்க வேறு நிறையா பில்டிங்ஸ்லாம் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. பில்டிங்ஸ்லாம் பில்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு வீடு கொண்டு போட்டுருவோமா, ரெசிடென்டல் ஜோன். இதுக்கு மேலே போட முடியல. ஒன்று போட்டாச்சு, இதுக்கு மேலே அது ஃபஸ்ட்டு கட்டி முடிக்கணும் போல் கைஸ். அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். இருக்கிறதே அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ இந்த நெயில் ஒன்று, ஸ்டீல் ஒன்று தேவை. அது நம்ம இண்டஸ்ட்ரியில் கொடுத்தா வந்துடும். இருங்க, கோல் பவர். இது கோல் பவர் பிளான்ட்டு. இது வரைக்கும் இண்டஸ்ட்ரி போட்டாச்சு. நெயில் தான் இல்லை போல கைஸ். இந்த நெயில், அந்த ஆணி தான் எங்கே தயாரிக்கிறதுன்னு தெரில நம்மளுக்கு. ஆணி இப்போ
இப்போவும் அதாவது பீப்புள் வந்து இந்த சிட்டிசன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரோடையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, பில்டிங்ஸையும் டெவலப் பண்ணுங்க அப்படின்றானுங்க. நிறையா பில்ட் பண்ணுங்கன்னு. இதுக்கு மேலே வரமாட்டேங்குதே நம்மளுக்கு பில்டிங்கு. இல்லை, நம்ம கேஷே கொடுத்துருவோம் கைஸ். இவனுங்க ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் அது. கேஷே கொடுத்து ரெடி பண்ணிடுவோம். ஆமாம், கேஷு பார்த்தீங்களா, இதெல்லாம் டாப்அப் பண்ணி வாங்குறது போல். அம்மா டாப்அப்லாம் வேணாம்ப்பா நம்மளுக்கு. அப்ஜெக்ட் ஸ்டீல் கிடச்சிருச்சு கைஸ் நம்மளுக்கு. இப்போ எது அப்கிரேட் ரெசிடென்டல் ஜோன். நம்ம அந்த ரெசிடென்டல் ஜோன்ஸை தான் அப்கிரேட் பண்ணணும். அதாவது அங்கே சின்ன சின்ன வீடுலாம் இருக்குல்ல, ரெசிடென்ட் ஜோன்னா அதை வீடுன்னு வச்சுப்போம். நம்ம அந்த வீடுகள் தான் இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணணும். வீடுகளை அப்கிரேட் பண்ணணும். இது என்ன இந்த இது ஸ்டோரில் ஒன்றும் இல்லையே. அதான் லெவல் போக போக வரும் போல் கைஸ். லெவல் போக போக அதுவும் பாப்புலேஷனும் வரும் போல். அதே மாதிரி இந்த கேமில் ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஏர்போர்ட்டு, இந்த என்னது ஸ்பேஸ் ஸ்டேஷனா, அதெல்லாம் இருக்குது கைஸ். பார்த்தேன் கேமு. ஏர்போர்ட்டு நிறையா இருக்குது. போக போக பில்ட் பண்ணலாம் கைஸ். ஆமாம், நம்ம சிட்டியை நல்லா டெவலப் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சிட்டி பேர் என்ன வச்சுருக்கோம்னா கேசல் சிட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், கேசல் சிட்டின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த கேமை என்ன லைவில் போடலாமா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா என்னன்றத. இங்கே பாருங்க கைஸ், கரடி, காட்டுக்குள்ளே கரடி. அதை டெவலப் பண்ணாதனாடி அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கரடி. இப்போ நம்ம சிட்டியை இன்னும் டெவலப் பண்ணணும். இந்த இடத்துல என்ன காட்டுது, வாட்டர் ரெசிடென்டல் பில்டிங், அதை அப்கிரேட் பண்ண சொல்லுது. அதே மாதிரி ரெசிடென்டல் ஜோன்ஸையும் க்ரியேட் பண்ணி. இங்கே ஸ்டீல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த ஸ்டீல்லேருந்து இப்போ இன்னொரு ஸ்டீலு. வேறு ஏதாவது வீடு கட்ட முடியுமா நம்மளா? இந்த இடத்துல நம்ம ரோடு இந்த இடத்துல ஒன்று போட்டுருவோமா கைஸ் பேசாமல் ரோடு இப்படி. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டிலேருந்து வருது பாருங்கள், பக்கத்தில் ஃபேக்ட்ரி இந்த இது முன்னாடி சவுண்டு ஓவராக இருக்குன்ற மாதிரி வந்தது. பேசாமல் இந்த சைடு போட்டு இந்த சைடு ஒரு ரோடை போட்டுருவோம். ரோடை போட்டுட்டு அடங்க ரோடு என்ன ஒழுங்காக வர மாட்டேங்குது. பேசாமல் இந்த சைடு ஒரு ரோடை போட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஃபேக்ட்ரியை வச்சு விட்ருவோம். நம்ம அந்த சைடு ஃபுல்லாக ரெசிடென்டல் ஏரியாவாக மாற்றி விட்ருவோம், மக்கள் இருக்கிற மாதிரி. இந்த சைடு ஃபுல்லாக ஃபேக்ட்ரியை வச்சுருவோம் ஒரு சைடு. அதே மாதிரி அங்கே எலக்ட்ரிக் சப்ளைலாம் வேணும் போல். அந்த சைடு விண்மில்லாம் போடணும் நம்ம எலக்ட்ரிக் சப்ளைக்கு. இந்த பக்கம் இருக்கிறத தூக்கி இப்படி வச்சுருவோம், ஃபேக்ட்ரியெல்லாம் தூக்கி இந்த சைடு வச்சுருவோம். அந்த சைடு ரெசிடென்டல் ஏரியாவாக மாற்றிடலாம். அவ்வளோதான், வச்சாச்சு. அப்புறம் இந்த ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் தூக்கி வைக்கணும் இங்கே. அதான் இப்போ காட்டுது போகிறேன். இதை தூக்கி இங்கே வச்சுருவோம். பவர் சப்ளை காட்டுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு விண்மில் போடணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் தூக்கி இப்படி வச்சுட்டு அப்புறம் விண்மில் போட்டுருவோம். நம்ம இங்கே போட்டாச்சு ஃபேக்ட்ரி. இப்போது நம்ம விண்மில் தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் பவர் சப்ளை வேணும் அங்கெல்லாம், அந்த வீட்டுக்கிட்டலாம். இதுக்குள்ளே போய் தான் பார்க்கணும். இதோ இருக்குது விண்மில், வின் பவர் பிளான்ட். எவ்வளோ இது? கெப்பாசிட்டி 41, டிமாண்ட் வந்து 14 தான்.
இங்கே ஒன்று போட்டுருவோம். 3 போட்டோமா இப்போது? இன்னும் 2க்கு தேவை. 1 போட்டால் போதும் போல் கைஸ். போட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பவர் சப்ளை வேணாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்த அப்கிரேட் பண்ணிடுவோம் கைஸ். இந்த வீடை அப்கிரேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். அது லெவலப் ஆயிடுச்சு. இதையும் அப்கிரேட் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த ஆணி தேவைன்னு காட்டுது. ஆணி தான் எங்கேன்னு தெரியல. அது ஸ்டீல் நம்ம இங்கே இதில் செஞ்சிடலாம். ஆணி வேறு நம்ம இது பண்ண போல். ஆணி நான் அப்போலேருந்து கேஷில் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஆணி அந்த நெயில் காட்டுது, ஆனால் நம்ம கேஷ்லேயே அது ஓகே கொடுத்துட்றோம். நெயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கு. அப்ஜெக்டிவ்ஸ் முடிச்சனாடி காயின் கொடுத்துருக்காங்க கைஸ். 500 காயின். ராக் ஸ்டார். அங்கே பார்த்தீங்களா மக்கள் சொல்கிறத? மேயர் ஒரு ராக் ஸ்டாரு, அவருக்காக ஒரு ஃபேன் கிளப் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்றான். நைட் ஆயிடுச்சு போல் கைஸ். ஸ்டீல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். எல்லா இடத்துல இருந்தோம். நம்மளுக்கு இப்போ தேவைப்படுவோம் ஸ்டீல். அதே மாதிரி ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த வீடெல்லாம் அப்கிரேட் பண்ண ஸ்டீல் தேவைப்படுது. நைட் ஆனோன்னு பார்த்தீங்களா, கேம் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி வச்சு விட்ருவோம். இங்கே இந்த இடத்துல வச்சுருவோம் ஒரு ஃபேக்ட்ரியை. நைட் ஆனோன்னு கேம் சூப்பராக இருக்குது கைஸ். இன்னொரு வீடு வச்சுருவோமா அந்த இடத்துல? இங்கே ஒரு வீடு வச்சுருவோம். வீடை போடுவேங்க. அடுத்து இன்னொன்று அந்த சைடு ஒன்று வச்சுருவோம். மூணு வீடு வச்சாச்சு. இப்போ 3க்கும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டீல் தேவைப்படும் நினைக்கிறேன். 3 ஸ்டீல் இதுக்கு உட்டு தேவை. உட்டு வச்சா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கு அந்த ஆணியும் உட்டும் தேவை போல். ஆணி தான் எப்படி ரெடி பண்ணுறதுனே தெரில கைஸ். அவ்வளோதான், அந்த வீடு ரெடி பண்ணியாச்சு. ஒரு வீடு. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போமா? இது வரை போடலாம். இதுக்கு மேலே போட முடியல நம்மளால். ரோடு போட்டு இங்கே ஒரு வீடு வேணால் வைக்க பார்க்கலாம். நம்ம வீடு கட்டிடலாம். அதான் இந்த லைனுக்கு மேலே நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதே மாதிரி வீடும் இப்போ கட்ட முடியல. நம்ம இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணும். அதே மாதிரி டவுனாலேயும் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டீலும் விட்டு ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். இப்போது ஃப்ரீயாக தானே இருக்குது. இப்போ நம்மளுக்கு வீடெலாம் அப்கிரேட் பண்ண தேவைப்படும் ஸ்டீலும் விட்டும் கைஸ். அதே மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணும்னா. இதுக்கு இன்னும் 2 ஸ்டீல் தேவை கைஸ் அப்கிரேட் பண்ண. எல்லாத்துலேயும் ஸ்டீல் ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் கைஸ் இருக்குது. நம்ம அந்த அப்கிரேட் பண்ண காசும் கிடைக்கும் கைஸ். அதே மாதிரி நம்மளுக்கு அதுலேருந்து இப்போ நம்மகிட்ட 13,000 இருக்குது. 13,500 இருக்குது. ஒரு வீடு வச்சு வீடு கெட்ட முடியல கைஸ். இருக்கிறத ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை அப்கிரேட் பண்ணால் காசு கிடைக்கும். ப்ளஸ் நம்ம இன்னும் வீடு வைக்கலாம் அப்கிரேட் பண்ண. அதே மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்ம லெவல் ஏறும். இங்கே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சும்மா இருக்க டைமில் இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அப்புறம் வீடு அப்கிரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகிடும் கைஸ். அவ்வளோதான், இந்த வீடு அப்கிரேட் பண்ணிடலாம். லெவலப் அந்த வீடு அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகிரும். பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிரும் நம்மளுக்கு. நம்மகிட்ட இந்த நெயில் தான் எப்படி ரெடி பண்ணுறதுனே தெரில கைஸ். ஆணி நியூ பில்டிங் பிளான்ஸ் எனக்கு காட்டுது. 30 மினிட்ஸில் ரெடி ஆயிருமா என்னன்னு தெரில கைஸ். அது
இன்னொரு வீடு. இது பாருங்களேன் எவ்வளோ வீடு இருக்குன்னு இதில். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச லெவல் போக போக வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடுலாம். நிறையா இருக்குது. இந்த பார்க் வேறு இருக்குது உள்ள. இந்த ஸ்டோர்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸ்டோர்லாம் நிறையா இருக்குது கைஸ். அதே மாதிரி இதெல்லாம் லெவல் போக போக வரும். ஃபேக்ட்ரி கொஞ்சம் இருக்குது. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஸ்டீல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா யூஸ் ஆகும் இண்டஸ்ட்ரியிலேருந்து. டெவலப் பண்ண சிட்டிலாம் சூப்பராக இருக்குது கைஸ். சிட்டி சூப்பராக ஆயிடுது. நான் பார்த்தேன் இந்த கேம் இதுக்கு முன்னாடி. சூப்பராக ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம இன்றைக்கி தானே டே 1 சிம் சிட்டி. இந்த கேம் அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமில் போடலாமா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் போடலாம். லைவ் ஸ்ட்ரீமில் அப்படியே டெவலப் பண்ணலாம் நம்ம சிட்டியை. லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம ப்ரோவோடு சேர்ந்து இது பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். இது இன்னும் ஒரு லெவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கு 5 லெவலில் இருக்குது. 6 லெவல் ஆனால் மேக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது இன்னொரு ஏதோ அப்ஜெக்டிவ் முடிச்சா இன்னொரு ரிவார்டு கிடைக்குது போல். ஏதோ கலெக்ட் பண்ணிடுவோம். உட்டு இருக்குதுங்க. நெயில் இங்கே தான் போல கைஸ். நெயில் அந்த பில்டிங்கில் தான் நெயில் போல். அதான் இங்கே நெயில் இப்போ ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆனோன்னா இந்த பில்டிங்க்கு எதுக்கு நெயில் தேவையோ அதை கொடுத்து விட்ருவோம். பார்க்கெலாம் இருக்குது. மால், ஃபவுண்டைன். இது 2 அன்லாக் ஆகிருக்கு போல் கைஸ் நம்மளுக்கு. பாப்புலேஷன் வந்து 0. வைப்போம் நம்ம இந்த ஸ்மால் ஃபவுண்டைன் பார்க் வேணால் வைப்போம். அங்கே வச்சுருவோம். இந்த எண்டிங்கில் வச்சுருவோமா கைஸ்? சிட்டிக்குள்ளே நம்ம இது ரெசிடென்டல் ஏரியாவில் வச்சுருவோம். இங்கே இந்த லாஸ்ட் வச்சுருவோம். மாடர்ன் நார்த் பார்க்குன்னு எது ஓப்பன் ஆகிருக்கு. ஓ 102 சிம் கேஷ் வேணும் போல் கைஸ். அது வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ இல்லை இப்போதைக்கு. 38 தான் இருக்குது. அதே மாதிரி அந்த கேஷ் வந்து இதில் இம்பார்ட்டண்ட். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கேஷ் வந்து வேறு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நம்ம சிட்டி இந்த ஆங்கிளில் பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல கைஸ். ஓரளவு டெவலப் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. போய் பாருங்கள் வேணா ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ எப்படி இருக்குன்னு. என்னடா இது, நிறையா ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறோம். ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்ம சிட்டி டெவலப் ஆகும் கைஸ். வீடு நம்ம இப்போ வருது கைஸ். வீடு நம்ம கொஞ்சம் கட்டி விட்டுறலாம். இந்த இடத்துல இன்னொரு வீடு இருக்குது. ஃபேக்ட்ரி தான் இல்லை இப்போ நம்மக்கிட்ட. ஃபேக்ட்ரி அவ்வளோதான் போல். இதுக்கு மேலே கட்ட முடியாது போல் கைஸ். மொத்தமாக எத்தனை ஃபேக்ட்ரி? 4 ஃபேக்ட்ரி கட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். பேசிக் ஃபேக்ட்ரி இதெல்லாம் போக போக லெவல் போக போக வரும் போல் கைஸ். அந்த ஃபேக்ட்ரிலாம் இங்கே எலக்ட்ரிக் சப்ளை காட்டுது. இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு கைஸ். இது நெயில் இந்த ஆணி வந்து லேட் ஆகும் போல். ஆணி ரெடி ஆகிறதுக்கு இங்கே வேறு எலக்ட்ரிஷியன் காட்டுது. இது பவர் சப்ளை, பவர் பிளான்ட் ஒன்று போட்டு விட்றோமா. பவர் பிளான்ட் எவ்வளோ? 500 ரூபான்னு நினைக்கிறேன். பவர் பிளான்ட்டு 1500 ரூபா கைஸ். பவர் பிளான்ட்டு ஒன்று போட்டால் நம்மளுக்கு முடிஞ்சு. இங்கே போட்டுருவோம். அந்த சைடு இடமே இல்லை. ரோடு வேறு. ரோடு இருந்தால் தான் வரும் போல். ரோடு இருந்தால் தான் சார். அதான் கனெக்ஷன் இல்லாதனாடி போக மாட்டேங்குது. சர்வீஸ் டிசேபிள்டுன்னு காட்டுது. ரோடு போட்டுருவோம் அப்போ இந்த இடத்துல. ரோடு போட்டாச்சு. மெயின் ரோடோட கனெக்ஷன் இருக்கணும் போல் கைஸ். அதான் அந்த மெயின் ரோடோட கனெக்ஷன் இருக்கணும் போல் கைஸ். அப்போ தான் பவர் சப்ளை கிடைக்கும் போல். இந்த ரோடை தூக்கிட்டு போய் பேசாமல் அதில் கனெக்ட் பண்ணிடுவோம் கைஸ். பண்ண முடியுமா? கனெக்டா தான். இந்த சைடு பண்ண முடியல. இப்படி பண்ணிடுவோம் பேசாமல். இந்த ரோடை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த
வீடுலாம் இருக்குதுல்ல அந்த ஏரியாவில் கனெக்ட் பண்ணிடலாம். இல்லைண்ணா அப்படி தான் பண்ண முடியும். அப்படி பண்ணிடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு இதை மாற்றி விட்ருவோம். இதை மாற்றி இங்கே கனெக்ட் பண்ணிடலாம் ரோடோட வச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோடை எடுத்துகிட்டு போய் அங்கே கனெக்ஷன் கொடுத்துடலாம் நம்ம. பவர் பிளான்ட் ஒன்று வச்சு விட்ருவோமா? கோல் பவர் பிளான்ட் வச்சாச்சு. சரி, இப்போ ரோடு கனெக்ஷன் பண்ணிடுவோமா? இந்த இதோட ஏதோ காட்டுது கைஸ். அன்லாக் த பீச் எக்ஸ்பேன்ஷன். அது லெவல் 15 மேலே தான் வரும் போல். அது இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த இடம் மட்டும் தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணிடுவோம் ரோடு. அந்த ரோடோட கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி இது என்ன பண்ணணும் இப்போ பாருங்களா, சூப்பராக இருக்குது. லைட்டிங்லாம் போட்டு கனெக்ஷன் பண்ணணும் வந்துச்சு. ஸ்மோகி சிட்டி ஏதோ அச்சீவ்மெண்ட் போல் கைஸ். அது ஒரு ஸ்டார் வந்திருக்கு. வீடு ஒன்று வச்சுருவோமா? வீடு வரல. வேறு கேஷ் எது காட்டுதுன்னே தெரில கைஸ். 10 நிமிஷம் காட்டுது. நெயில் ரெடி ஆகிடுச்சு போல் அங்கே. இதுக்கு ஒரு வுட்டு நெயில் கேஷ் நெயில் அங்கே வந்து எத்தனை ரெடி ஆகிருக்கு? ஒன்று தான் கைஸ் ரெடி ஆகிருக்கு நெயில். இந்த பில்டிங் இப்போ லெவல் 6 போயிடும் கைஸ். அவ்வளோதான். இது லெவல் மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். லெவல் மேக்ஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன் அந்த இது. இப்போது ட்ரேட் டிப்போர்ட் இது ஏதோ ட்ரேட் பண்ணுறதுக்கு போல் கைஸ். இது எப்படின்னா நெய்பர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்களா, வேறு அக்கௌண்ட்லேருந்து இது பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ் ஏதாவது அதுக்கு அந்த ட்ரேட் டிப்பார்ட் வேணும் போல். அதையும் கூடிய சீக்கிரத்தில் கட்டிடலாம் நம்ம சிட்டியில். இப்போ கேஷ் தான் கொடுக்கணும் இதுக்கு. அது கெட்ட இதுக்கு வுட்டு இருக்குது. இதுக்கும் கேஷ் தான் கைஸ். ஏன்னா அங்கே சீக்கிரமாக ரெடி ஆக மாட்டேங்குது நெயில் ஆணி. இங்கே பவர் சப்ளை தேவையா? இல்லை. ஓ, கோல் பவர் பிளான்ட் பக்கத்தில் அவங்க வீடு இருக்கணுன்றாங்க. ஓ, அங்கே இருக்கிற யாரும் அவங்க வேலை செய்கிறாங்க போல். அதனாடி அவங்க அங்கே இருக்கணுன்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது. இப்போதைக்கு நீங்கள் அங்கேயே இருங்க. இது அவ்வளோதான் லெவல் மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இதுவும். இப்போ அவ்வளோதான் நம்ம பில்டிங் ரெடி ஆகிடுச்சு கைஸ். அங்கே அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இல்லை மேக்ஸ் ஆகிடுச்சு அது அந்த பில்டிங். அவ்வளோதான். பாப்புலேஷன் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. எவ்வளோடா ரீச் ஆகுது? 800 வந்துடுமோ? 900 போயிடும் போல் கைஸ். இல்லை 2000 ரீச் ஆகுமான்னு தெரில. 2000 வந்துடும் போல். அவ்வளோதான் கைஸ். அடிச்சு போயிட்டே இருக்கு பாப்புலேஷன் நிற்காம. எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடுவோம் நம்ம. அப்படியே அடிச்சு பாப்புலேஷன் போயிட்டே இருக்குது. பிச்சு நிற்கவே இல்லை. 236 போயிட்டுருக்கு. அதையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இங்கே எல்லாத்தையும் வீடெல்லாம் இந்த சின்ன சின்ன வீடை அப்கிரேட் பண்ணி. இங்கே தான் அப்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்ச மாதிரி காட்டுது. இது ஏதோ முடிஞ்சிருக்கு கைஸ். ரிவார்டு கொடுத்துருக்காங்க. காயின் 600 காயின். அங்கே எதுக்கு ஏதோ டைம் காட்டுது அங்கே. இங்கே வேறு டவுன் ஹாலில் ஏதோ காட்டுது. சிட்டி ஸ்டோரேஜ் ஏதோ பில் பண்ணணும் போல் கைஸ். ஓப்பன் ஆயிடுச்சு அது. மெட்டீரியல் ஸ்டோரேஜ் இது வந்து மெட்டீரியல் ஸ்டோர் பண்ண போல். இது இங்கே வச்சுருவோம். இந்த இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம்ல அந்த சைடு. அதே மாதிரி சிட்டி ஸ்டோரேஜ் இது இங்கே வச்சுருவோங்க. வந்து மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு போல் கைஸ். நம்மகிட்ட கேஷே இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னு தெரில. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் போக போக பார்க்கலாம் கைஸ். எதுக்கு மழை பெய்யுது பாருங்க கைஸ். கேமில் எல்லா வெதரும் கொடுத்துருக்கானுங்க போல். திரும்பி ஏதோ ரிவார்ட் கிடச்சிருக்கு கைஸ். அங்கே கிளைம் பண்ணுவோம். 400 காயின். காயின் எவ்வளோ இப்போ நம்மக்கிட்ட இருக்குது?
13,500 காயின் இருக்குது இப்போது. இப்போ நம்ம சிட்டி பார்க்க ஓரளவு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்க மாதிரி இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கு. இன்னொரு வீடு போட்டுருவாங்க ரெசிடெண்ட். வேறு ஏதோ கிடச்சிருக்கு கைஸ் ஸ்டோரில், ஹார்ட்வேர் ஸ்டோர். ஓ நம்ம சிட்டி டெவலப் ஆகிட்டே போகுது கைஸ். இது போட்டாச்சு 2,500 போல் கைஸ். அது ஹார்ட்வேர் ஸ்டோரு. தெரிஞ்சு அங்கேருந்து ஏதாவது மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள்லேயே நம்ம சிட்டி இவ்வளோ பெருசாக டெவலப் ஆகிருக்கு. இந்த இடம் மட்டும்தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், ஒரு 4-5 வீடு, ஒரு 2-3 ஃபேக்ட்ரி. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. அந்த இடமும் நல்லா டெவலப் ஆகிடுச்சு அந்த சைடு. இதுக்கும் கேஷ் தான் தேவை, கேஷை கொடுத்துருவோம். ஏன்னா நெயில் ரெடி பண்ண மாட்டாங்க, லேட்டாகுது. இல்லைன்னா நெயில் ஃபேக்ட்ரி தான் வைக்கணும். நெயில் ஃபேக்ட்ரி எப்படி வைக்கிறதுன்னு தெரில, அது காணும். அது அந்த ஃபேக்ட்ரியிலே காட்டலை எதுவும். இப்போ இதில் வுட்டு தேவை, நம்மளை வுட்டு கொடுத்துருவோம், வுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். வேறு என்ன தேவை? 2 வுட்டு, அதான் 2 வுட்டு கொடுத்தாச்சு. நீங்கள் கேஷு கொடுத்தாச்சு. கேஷ் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, 0 தான் இருக்குது. லாஸ்ட்டாக தெரிஞ்சு அதையும் கொடுத்துட்டோம், ரெடி பண்ணேன். இப்போ கேஷ் 0 தான் இருக்குது. இதில் எப்படி கேஷ் ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரில. தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். திரும்பியும் சொல்கிறேன், அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் போடலாமா வேணாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சிட்டி பார்த்தீங்களா இப்போது அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. பவர் பிளான்ட் இருங்க இங்கே ஒன்று வச்சு. இப்படி இருக்குது, சேர்த்த மாதிரி வச்சுருவோம் நம்ம. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நம்ம Day 2 சீக்கிரமாக போடலாம் கேமில். பாய் கைஸ்.